அதுவும் உங்களை கடத்திட்டாங்கன்னு நியூஸ் வந்ததும் அத்தை பாவம் பச்சை தண்ணி கூட குடிக்கல. கடவுளே வேண்டிட்டு இருந்தாங்க. இதுக்கே எப்படி பண்ணிருக்கிய? ஹைஜாக்ல எனக்கு ஒண்ணுன்னா நீ என்ன பண்ணிருப்ப? ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாய்த்து இப்படி நினைச்சியா? தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் பேசாதடா. எதுக்கு எடுத்தாலும் உடனே எமோஷன் ஆகாதம்மா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சாதாரணமா எடுத்துக்கணும். அப்பதான் அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஆமாடா, நீ இதுவும் சொல்வ, இதுக்கு மேலேயும் சொல்வ. பெத்த தாய் எனக்கு தான் தெரியும் வேதனை என்னன்னு. உனக்கு இப்ப புரியாதுடா. உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி உனக்கு 2 குழந்தை பிறந்ததுன்னு வைய, அப்ப அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரலன்னா அந்த டென்ஷனை உன்னால தாங்க முடியாது. பாத்துக்கோ. ஏன் அடவாங்கம்மா, கடத்தலுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா, வெளியூர் போன இடத்துல உன்னை கடத்திட்டாங்க, உள்ளூர்ல இவளை கடத்திட்டாங்க. நான் பாட்டுக்கு ஃபிளைட்ல வந்துட்டு இருந்தேன், என்னையும் என் கூட இருக்கணும் சேர்த்து கடத்திட்டாங்களே, அதனாலதான் சொன்னேன். அடுத்து யாரு? துளசி நீயா? ஏன் மாமா இந்த விஷயம் உங்களுக்கு அவ்வளவு லேட்டா இருக்கா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் சீரியஸ் ஆயிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? அர்ஜுன், உன்னை அவங்க ஒண்ணும் பண்ணலையே, வேற ஒண்ணும் தொந்தரவு கொடுக்கலையே. அதெல்லாம் எதுவுமே பண்ணலமா. என்ன அவங்க டிமாண்ட்ஸ்லாம் ஏத்துக்கலன்னா கண்டிப்பா ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்குள்ள அந்த ஏர் ஹோஸ்டல் பூந்து அடிச்சதுனால பிரச்சனை ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சுமா. ஏன் மாமா உங்களுக்கு கடத்தினவங்க எப்படி இருந்தாங்க? இந்த சினிமால எல்லாம் வேற மாதிரி முகமுடி போட்டிருந்தாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல துளசி. சுமுத்தா தான் ஃபிளைட் டேக் அப் ஆச்சு. ஒரு 1 hour டிராவல் பண்ணியிருந்திருப்போம். திடீர்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, ஃபிளைட்ல ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதனால பக்கத்து ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ண போறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணோட டைமிங் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. ஆட்டோ க்ளோஸ். அந்த ஏர் ஹோஸ்டஸ் மட்டும் இந்த வேலையை செய்யலன்னு வச்சுக்கிங்க, எங்க நிலைமையில என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியாதுமா. நல்ல வேலை எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டாவ. அந்த பொண்ணு யாருப்பா? தமிழ்நாட்டு பொண்ணுதாம்மா. அதுவும் நம்ம சென்னை பொண்ணு. அதான் அவ்வளவு தில்லு. ஆமா, பேர் என்ன? ஏதோ ஜோதியாமா. அந்த ஜோதி நல்லா இருக்கணும்ப்பா. அப்பா, நடந்ததை நடந்த மாதிரி சொன்னதுனால நான் ரொம்ப டயர்டா இருக்கேம்மா. குளிச்சுட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வைங்க. ஓகேவா? அது எப்படின்னா, நீ மட்டும் டைம்க்கு கரெக்டா நல்லா சாப்பிடுற, என்னை விட டபுள் மடங்கு வரை சாப்பிடுற. அப்புறம் எப்படி நான் இவ்வளவு ஒல்லி குச்சி மாதிரி இருக்க? அந்த ரகசியம் என்ன தெரியுமா? டெய்லி காலைல எழுந்து ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிடணும். அப்புறம் பாரு எப்படி இருக்கேன். ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டு அப்புறம் துளசி, இனிமே நான் அர்ஜுனை ஃப்ளைட்ல அனுப்ப போறதே இல்லை. இந்த வீடு தான். சார், யார் நீங்க? ஏரோஸ்டர் ஜோதி வீடு தானே? ஆமா. நாங்க சாதனை பெண்கள் பத்திரிகையில இருந்து வரோம். ஜோதி மேடம் பேட்டி எடுக்கணும். ஜோதிய பேட்டி எடுக்கணுமா? ஆமா சார், நான் ரிப்போர்ட்டர் இந்து. இவர் சேகர், போட்டோகிராஃபர். வணக்கம். நிஜமாவா சொல்றீங்க? ஜோதிய பேட்டி எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா? ஆமா சார், அவங்க இவ்ளோ பெரிய காரியம் பண்ணிருக்காங்க. அப்படி என்னமா பண்ணிட்டா? அது பேட்டி எடுக்கிறப்போ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அப்படியா? சரி வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. உட்காருமா. அம்மா ஜோதி. இப்ப வந்துருவா. ஓகே சார். வரேன்பா. என்னப்பா? என்னம்மா இது? சாதனையாளர்கள் பத்திரிகையில இருந்து உன்னை பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. பேட்டியா? ஆமாமா. என்னையா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ மேம். ஹாய். நான் என்ன பண்ணேன்? என்ன போய் பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க? நீங்க பண்ணது சாதாரண காரியமா? எவ்வளவு பேரோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க? ஓ கம் ஆன்.
தட்ஸ் மை டியூட்டி. அவ்வளோ பேர் இருந்து யாரும் எதுவும் செய்யல. நீங்க மட்டும்தான் ஒரு தீவிரவாதியை அட்டாக் பண்ணிருக்கீங்க. அப்புறம் தான் அதுல இருந்த ஒரு சைனீஸ் ஆளும் இன்னொருத்தரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. பூனைக்கு முதல்ல மணி கட்டினது நீங்க தானே. உங்க உயிரை பத்தி கவலைப்படாம நீங்க செஞ்ச காரியம் சாதாரண விஷயம் இல்லையே. அதனாலதான் உங்க பேட்டி எங்க பத்திரிக்கையில முதல்ல போடணும். உங்களுக்கு மரியாதை பண்ணலான்னு நினைச்சோம். பேட்டி ஆரம்பிக்கலாமா? ஷூர், உட்காருங்க. ஆம்பளைங்களே பயப்படுற அந்த டெரரிஸ்ட் விஷயத்துல ஒரு பொண்ணா இருந்து எப்படி நீங்க பயமே இல்லாம ஹேண்டில் பண்ணீங்க? பயங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னே தெரியாம நான் வளர்ந்ததுக்கு காரணமா இருந்தவங்கள உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். முதல் காரணகர்த்தா மிஸ்டர் செண்பகமூர்த்தி, என்னோட அப்பா. சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்து வளர்த்தவரு. அப்பா இப்ப என்ன பண்றாரு? அப்பா டீச்சரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஓகே. அடுத்த காரணகர்த்தா எங்க அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அம்மா என்ன பண்றாங்க? குடும்பத்தோட மொத்த நிர்வாகத்தையும் அம்மா தான் பாத்துக்கறாங்க. ஓ, அப்ப ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஆனா சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது. திறமையான ஹோம் மினிஸ்டர். பட்ஜெட்ல ஒரு பைசா துண்டு விழாம பாத்துப்பாங்க. ஓ, அப்படியா? அடுத்தது இவரு என்னோட அண்ணன் பாண்டியன். இவங்க என் அண்ணி வசந்தி. அண்ணன் என்ன பண்றாரு? அண்ணன் ஒரு சின்ன ஹோட்டல்ல ஒர்க் பண்றாரு. என்னவா இருக்காரு? சர்வரா இருக்கேன். அண்ணி என்ன பண்றாங்க? அண்ணி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அவ சும்மா தான் இருக்கா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் அது அண்ணி பிகாம் படிச்சிருக்காங்க. பிகாம் படிச்சு சும்மாவா இருக்கீங்க? என்ன தப்பு, என்ன தப்புங்கிற? அவங்க தான் எங்களோட பாட்டி. எங்க அம்மாவை பெத்தவங்க. இந்த குடும்பத்தோட ஒவ்வொரு அசைவையும் டிசைட் பண்றவங்க. ஓ, அப்ப ரிங் மாஸ்டரா? ஏண்டி என்னமோ ரிங் மாஸ்டர்னு சொல்றாளே, என்ன ஏதோ திட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சர்க்கஸ்ல சிங்கத்தை அடக்குவானே அவனை அப்படிதான் கூப்பிடுவாங்க. அது என்ன மாஸ்டர் மோசமானவன்னு சொல்லாம சொல்றீங்க? மேடம் அவ்வளோதானா இல்லை வேற யாராவது இருக்காங்களா? எங்க குடும்பத்துல இன்னொரு முக்கியமான மெம்பர் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க? அவங்க தான் என்னோட அக்கா ஜோதி பிரியா. அவங்க ஏர் ஹோஸ்டஸா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவளும் பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என் பொண்ணை குறை சொல்லனா உங்களுக்கு தூக்கமே வராதே. ஏன் அவன் எனக்கு மட்டும் பொண்ணு இல்லையா? அவங்கெல்லாம் போட்டும், உங்களுக்கு இருக்கு. போதும், வெளி மனுஷங்க முன்னாடி என்ன பேச்சு? ஏமா இதெல்லாம் உங்க பத்திரிக்கையில எழுதுவீங்களா? ஐயோ, இதெல்லாம் எழுத மாட்டோம். நல்ல கலகலப்பான குடும்பம் தான் எழுதுவோம். அதானே பார்த்தேன். ஆமா மேம், இவ்ளோ பெரிய குடும்பத்துக்கும் சம்பாதிக்கிற ஒரே ஆள் நீங்க தானா? ஏன் என் பேரன் கூட தான் சம்பாதிக்கிறான். ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு டேபிள் சம்பாதிக்கிறான். யூ ஆர் சோ கிரேட் மேடம். வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, வாழ்கிற உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உங்களை முழுமையாக அர்ப்பணிச்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் நீங்கள் வேலை செய்கிற விமான கம்பெனியும் உங்கள் குடும்பமும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு மேடம். இந்த சின்ன வயசில் இவ்வளோ திறமையா, இவ்வளோ புத்திசாலித்தனமா, இவ்வளோ தியாக மனப்பான்மை உள்ள பொண்ணா நீங்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் மேடம். உங்களை பத்தின விவரங்களை முதன் முறையா பேட்டி எடுத்து பப்ளிஷ் பண்றதுக்காக
எங்க பத்திரிக்கை ரொம்ப பெருமைப்படுது. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மேடம் ஒரு ரிக்வெஸ்ட். என்ன சார் சொல்லுங்க. உங்க ஏர் ஹோஸ்டஸ் ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட ஒரு குரூப் போட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன் மேடம். ஆமா மேடம். ஷியோர். ஸ்மைல். ஸ்டடி ப்ளீஸ். ஸ்மைல். அண்ணா அண்ணி நிக்கிறாங்கண்ணா. கேமரா பாருங்க. வரேன் மேடம். வாங்க. தேங்க்யூ மேடம். வரேன் சார். உள்ள போலாமா? ம். ஏண்டி எவ்வளவு நாளா கங்கணம் கட்டிட்டு இருந்த எங்களை எல்லாம் அவமானப்படுத்தணும்னு? ஐயோ பாட்டிமா, நான் எங்க உங்களை அவமானப்படுத்தினேன்? என்னடி உங்க அண்ணன் எங்க வேலை பாக்குறான்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அம்மா நான் எதுவும் தப்பா சொல்லலமா. என்ன தப்பா சொல்லல, நீ என்னடி சொல்லியிருக்கணும்? ஏதோ பெரிய ஹோட்டல், அது பேர் என்னடா? 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த மாதிரி பேர்ல சொல்லியிருக்கணும். எனக்கு கௌரவமா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு அவன் டேபிள் துடைக்கிறான்னு சொன்னியே, எனக்கு எவ்வளவு கேவலமா இருந்தது. அம்மா நான் அப்படிலாம் மீன் பண்ணி சொல்லலமா. இத பாருங்க, அவன் அப்படி சொல்லியிருந்தா கூட தப்பே கிடையாது. அவன் மூஞ்ச பாத்தீங்களா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யறான்னு சொன்னா கூட எவனாவது நம்புவானா? பெருசா வந்துட்டாரு பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு. ஏண்டி நான் கேக்குறேன், உன் சம்பாத்தியத்துல நாங்க சாப்பிடுறது ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியணும்னு தானே நீ பேட்டி கொடுத்த? சாமி சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி. அப்படியே வச்சுக்கங்க. மூக்கு பிடிக்க 3 வேளை சோறும் விதவிதமா ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறீங்களே, எல்லாம் இவனோட சம்பாத்தியத்துலதான். அதை மறந்துடாதீங்க. இவ இல்லைன்னா மொத்த குடும்பம் நடுத்தர நின்று இருக்கும். அவ இந்த குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறா. அவளை யாரும் எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்பா சும்மா இருங்கப்பா. அவங்க யாருப்பா? அம்மாவை பெத்தவங்க எனக்கு பாட்டி. அவங்களுக்கு என்ன பேச உரிமை இருக்குப்பா. நான் தான் கொஞ்சம் பார்த்து பேட்டி கொடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன்ப்பா. உனக்கு சந்தோஷம்தான், ஆனா பேப்பர்ல அப்படியே வந்தா எங்க மானர்ல போயிடும். டென்ஷன் ஆகாதீங்க, வராது. அதை எப்படி நான் வராம பாத்துக்கிறேன். பாத்துக்குவேன். அம்மா இப்ப நானே நேர்ல போய் அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து அந்த பேட்டியை போடாதீங்கன்னு சொல்லிடுறேன். போதுமா? செஞ்சா போதும். எப்படி இந்த இன்டர்வியூ வராம தடுக்க போறேன்னு தெரியலையே. பேட்டியை எப்படி தடுத்து நிறுத்துறது? அந்த ரிப்போர்ட்டரோட ஃபோன் நம்பர் வாங்காம விட்டுட்டேனே. இந்த பேட்டி மட்டும் வந்ததுன்னு வச்சுக்க, அவ்வளோதான். சாதாரணமாவே இந்த வீடு 2 ஆயிடும். பிரஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். Come on, pick up, pick up, pick up. The subscriber cannot be reached at the... அம்மா, அம்மா, இந்த அம்மா எங்க போய் தொலைஞ்சாங்க? வெளியும் காணோம், ரூம்லயும் காணோம், ஹால்லையும் காணோம். அம்மா எங்கம்மா போனேன்? என்ன மாமா இங்க இருந்து கத்துனா எப்படி கேக்கும்? ஏன் அம்மாவுக்கு கேட்காதா? காதன செவிடா அவங்களுக்கு? வீட்ல இருந்து கத்துனா கோயில் இருக்க அம்மாக்கு எப்படி கேக்கும்? ஓ, கோயிலுக்கு வேற போயிட்டாங்களா? பசிக்குது. சரி, டிஃபன் ரெடியா இருக்கா? இருக்கே. சரி எடுத்துட்டோ, நான் சாப்பிடுறேன். நானா? ஆமா. மாமா நானா? நீதாம்மா. இல்ல, நான் பரிமாறினதா நீங்க சாப்பிட மாட்டீங்களே. அம்மா பரிமாறதா சாப்பிடுவேன்னு ரொம்ப பிகு பண்ணுவீங்கல்ல. துளசி, நீ அப்பதான் ஊர்ல இருந்து வந்திருந்த. அதுவும் இல்லாம நான் எப்போ ஒரு தடவை கிராமத்துக்கு வரும்போது தான் உன்னை நான் பார்க்க முடியும். அப்பெல்லாம் நீ என்ன பேசினாலும் எனக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப டெய்லி நம்ம பாக்குறோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டு பொண்ணாயிட்ட நீ. ஐயோ எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்துட்டு வாம்மா, சீக்கிரம் போ. 2 நிமிஷம் எடுத்துட்டு வரேன். 2 மினிட்ஸா? என்ன நூடுல்ஸ் எடுத்துட்டு வர மாதிரி போறா? தண்ணி 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 தண்ணி. ஒவ்வொன்னா எடுத்துட்டு வரக்கு எல்லாத்தையும் ஒரே தட்டுல எடுத்துட்டு வர வேண்டியதானே? அவசரப்படாதீங்க மாமா, 2 கை தானே இருக்கு. ஓகே
ஓகே மாமா. நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க மாமா. துளசி, சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆ, அ, யார் வச்சா? அத்தைதான். ம், அம்மாவோட சாம்பார் கைப்பக்கம் எனக்கு தெரியாதா? யார் வச்சா சொல்லு. ஆ, நான் தான் வச்சேன். ஏய், பரவாயில்லையே, ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா டேஸ்டா கூட சமைக்கிற நீ. ஆ, ஆமா, இன்னும் என்ன நல்லா சமைக்க தெரியும் உனக்கு? சாம்பாருக்கு என்ன மாமா? கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சுறா புட்டு, எறா வறுவல், பிரியாணி, காடை, கௌதாரி, நண்டு, ஏன் ஊரதுல இருந்து பறக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா சமைப்பேன். போதுமா? ஆனா நீங்க தான் சாப்பிடவே மாட்டீங்க. ம், பரவாயில்ல. இனிமே நீ சமைக்கிறத டேஸ்ட் பாத்திர வேண்டியதுதான். நிஜமாவா? ம், அப்படியே தொடர்ந்தா நல்லதா இருக்கும். என்ன சொன்ன? இல்ல, எப்பவுமே அம்மா கையால சாப்பிடுறீங்க, அதான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா கல்யாணம் ஆயிட்டா என்ன சொல்ல வர? இல்ல, ஒண்ணும் இல்ல. சொல்லு. அது இல்ல மாமா. என்ன இல்ல? நான் என்ன சொல்ல வரேனே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்னத்த நான் மனசு விட்டு பேசுறது? சரி, ஓகே. மனசை விட்டு உன் மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா சொல்லு என்கிட்ட. மாமா, ஆண்டவன் ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்க முடியாது, அவங்களே பாத்துக்க முடியாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருக்கும் தாயை படைச்சான். அந்த தாயை கடைசி வரைக்கும் பாத்துக்க முடியாது, அவங்களே எப்பவும் பாத்துக்க முடியாது இல்லையா? அதனாலதான் தாரத்தை படைச்சான். தத்துவமாக பேசுற? இது அதிசயமா இல்ல இருக்கு. சரி, இதன் மூலம் தாங்கள் கூறும் கருத்து என்னவோ? கருத்து சொல்லவா? அம்மா கிட்ட பாசமா இருக்கிறவங்க வரப்போற மனைவி கிட்டயும் அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்களா? புரியுது துளசி. நான் அம்மாவை மட்டும் இல்ல, வரப்போற மனைவி மட்டும் இல்ல, எல்லாரோட ஃபீலிங்ஸையும் நான் மதிப்பேன். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, உன் மனசும் எனக்கு தெரியுது. ஆனா உடனே எனக்கு பதில் சொல்லதான் தெரியல. உனக்கு புரியுதோ புரியலையோ, ஆனா நான் உன் பொண்டாட்டியை தான் மாமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். துளசி ஏன் ராஜேஷ் சாப்பிட்ட தட்டுல சாப்பிட்றா? அந்த அளவுக்கு அவன் மேல பைத்தியமா இருக்காளா? இது சம்பந்தமா ராஜேஷ் கிட்ட உடனே பேசணும்.